காவேரி வந்து வீட்டை விற்க முடியாது, அதை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாரு, அவள் சொல்கிறது கரெக்டு தானே, அவங்க அப்பா ஞாபகமாக இருக்கிறது, அவளோட அப்பா ஞாபகமாக இருக்கிறது அந்த ஒரு வீடு தானே, அதை எப்படி விற்கிறதுக்காக விடுவா, அத்தை இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சாரதா யோசிக்கிறீங்க, பாருமா எக்காரணம் கூட அந்த வீடு விற்று தான் ஆகணும், எனக்கு பணம் வேணும்னா இப்படியே இருக்க முடியாது, புரியுதா அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாம் கேட்ட சாரதா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு யமுனா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அது எப்படிக்கா வீடு விற்று தான் ஆகணும், அவள் இஷ்டமா எல்லாமே, அவள் யார் இதை சொல்கிறதுக்கு, வீடு விற்கக்கூடாது விற்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அதை தாண்டி நானும் சொல்கிறேன், இதை விடக்கூடாது, எப்படியும் அந்த வீடை விற்று தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து யமுனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா வீடு விற்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாடி, எனக்கு ஒன்றும் புரியல, அக்கா நானே விற்க சொல்கிறா, ஆனால் வந்து காவேரி வேணான்னு சொல்கிறா. காவேரி யார் சொல்கிறதுக்கு வேணான்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு நாடிட்டு இருக்காத, இங்கே பாரு இந்த கங்கா அக்கா சொல்கிறத ஒழுங்காக கேளு, கங்கா அக்காவும் கஷ்டப்பட்டுட்ருக்கா, நானும் அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ என்னடி கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஆமாம் பின்ன நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு என் மாமியார் என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா உனக்கு, என்னடி சொல்கிறேன், நிஜமாவா சொல்கிறேன். ஆமாம்மா, பின்ன என் மாமியார் அந்த கேள்வி கேட்குறாங்க, நீ எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நீ வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்த, ஏன் நீ வரும்போது கூட அப்படிலாம் பேசுனாங்கல்ல. ஆமாடி, அப்போது நான் வந்து ஒரு 4 பொருளை வாங்கி வச்சதுன்னு எனக்கு மரியாதைங்க, நான் நகை நட்டு 4 வாங்கணும், அதுக்கு எனக்கு பணம் தேவை, நீ அந்த பணத்தை கொடுத்தேன்னா நான் எனக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இப்போ என்னடி பண்ணுறது, அந்த அப்பா ஞாபகமாக இருக்கிறது ஒன்று தானடி, அது எப்படி விற்க முடியும். இங்கே பாருமா, அப்பா ஞாபகம்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நான் சொல்கிறது கேள், நல்ல வேலைக்கு வந்திருக்கல, முதல்ல வித்துரு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை எனக்கும் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவங்க பங்கு, அதுக்கப்புறம் நீ இருக்கிறத வச்சுக்கிட்டு நீ வந்து உன்னோட காலத்தை தள்ளிக்கோ, அதாம்மா கரெக்டு, அதே தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த காவேரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவை ஆட வேணாம் சொல்லிடி அப்படி சொல்லிட்டு கங்காவும் வந்துடுறாங்க. கங்காவும் வந்து யமுனாவும் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் காவேரி கேட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க. நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே 2 பேரும் பார்க்குறேன். யமுனாவை கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்னமோ வந்து அப்பாவோட சொத்தில் அப்படியே வந்து சொந்தம் கொண்டாடுற, ஏன் அன்னைக்கு அப்பாவோட சொத்தில் நிறைய பிரச்சனை வந்தது, அப்போ நீ எங்கே போயிருந்த, ஏதாவது வந்து நின்னியா இல்லை ஏதாவது பண்ணியா, எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் சொத்துக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடுற முதலால் வந்துட்டு என்னக்கா ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்ருக்க, எனக்கோ இதில் ரைட்ஸ் இருக்குது, என்னடி ரைட்ஸ் இருக்குது உனக்கு, இது அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து, அவருக்கு அப்புறம் அம்மாவுக்கு மட்டும் தான் வரணும், நீ எந்த ரைட்ஸும் கொண்டாட முடியாது, அப்போது உனக்கு அது சொத்தில் வேணாம், எனக்கு எந்த பங்கும் தேவையில்லை, இந்த பங்குக்காக உட்காந்து நான் ஒன்றும் கிடையாது, அம்மா காலத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிக்கலாம், அது வரைக்கும் அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே பிடிப்பு அது மட்டும்தான், அதனால் அதை யாரும் அம்மா கிட்டேருந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, என்னம்மா இவ இப்படி சொல்கிறா, நீ ஒரு விஷயத்துக்கு பேசி கம்முன்னு இருக்க அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. அது வந்துடி, இங்கே பார், நான் உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், இந்த சொத்தை விற்கலாம் முடியாது, ஏன்னா இந்த சொத்து அப்பா ஞாபகமாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் வந்து இன்னமும் வந்து நர்மதாவுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, அவள் படிப்பு செலவு இது அது நிறைய இருக்குது, அது அம்மாவுக்கு ஒரே ஒரு துணை அந்த வீடு மட்டும்தான், அது அம்மா கிட்ட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து கங்கா சமையல், இந்த பார்ட்டி இஷ்டத்துக்கெலாம் நாங்கள் ஆட முடியாது, எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் இந்த வீடு விற்றேற்றுருவோம், அதையும் பார்க்கலாம் எப்படி நீங்கள் 2 பேர் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதை கேட்டு யமுனா வந்து, என்னக்கா ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்க, உனக்கு என்ன வந்தது, விஜயோட சொத்து இருக்குது, உனக்கு எந்த கவலையும் கிடையாது, ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படியா அப்படின்றாங்க. ஏன், உனக்கும் நிவினோட சொத்து ஊரில் இருக்குல்ல, அது என் கைக்கு வராதில்ல, அதே மாதிரி தான் விஜயும் சொத்தெல்லாம் வேணாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு, அதை அதுவும் பிரகாரம் எனக்கு யாரோட சொத்தும் தேவையும் கிடையாது, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினேன் யமுனா, நான் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க காவேரி. எனக்கு எதுவுமே பண்ணலை, பண்ண சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டேன் சொன்னாங்களா, நீ பண்ண கோலம் அப்படி, நீ பாடுபடுத்தி எடுத்து நிவினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ வந்து ஓவராக திமிராக பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. நிவினை கல்யாணம் பண்ணிங்கன்னா விரும்பினேன் கல்யாணம் பண்ணிக்கினேன், அதுக்காக எனக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருவீங்க, எங்களுக்கு தெரியாதுமா, நீ அந்த சொத்தை விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன அம்மாவை பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த வீட்டை நான் விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு 2 பேரும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க.